வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா டாட் மேனிப்புலேஷன் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதாவது டாட் மேனிப்புலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டாட்டை வந்து வேற ஒரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போய் ஒரே டாட்டில் நம்ம அந்த 2-3 டாட் நம்ம ரெகுலராக அப்படி இல்லைங்களா, அந்த 3 டாட்டையும் ஒரே டாட்டில் நம்ம கொண்டு நிறுத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வரக்கூடிய டாட்டையும் இங்கே வரக்கூடிய டாட்டையும் நான் இந்த இடத்துக்கே கொண்டு வந்து நான் இது வந்து டாட் மேனிப்புலேஷன் மெத்தடில் நான் வந்து சிங்கிள் டாட்டில் நம்ம ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் நிப்பிள் பாயிண்ட் நமக்கு தெரியும். நம்ம ஆக்சுவலாக வந்து அளவு எடுத்திருப்போம். அதில் நிப்பிள் பாயிண்ட் வந்து என்ன இருக்கோ அதை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிப்பிள் பாயிண்ட் வந்து 9 வச்சுக்கோங்க. 8:45 9 வரும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெங்கே டாட் பிடிப்போமோ அங்கங்கே நம்ம என்ன பண்ணணும்னா லைன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எங்கே இதுலேருந்து ஒரு 3 inches விட்டு நம்ம 2.5 inch இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இதில் பாதி எவ்வளவு 4.25 4.4 வருது. அப்போ 2.2. ஓகேங்களா? இது அடுத்தது இது ரெண்டுக்கும் இப்படி ஹோல்ட் பண்ணால் இந்த இடம் நமக்கு மடிப்பு வரும். அந்த மடிப்பு இந்த இடம் வரும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். 2.5 பாதி 1.25 இதில் இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு லைன். நம்ம எவ்வளோ தூரம் பிடிப்போம், எவ்வளோ இங்கே பிடிப்போம், ஒரு 1/4 inch பிடிப்போம். ஸோ அந்த 1/4 inchக்கு ஒரு லைன் இந்த பக்கம், அதே மாதிரி ஒரு 1/4 inchக்கு இன்னொரு லைன். ஓகேங்களா? இப்போ இங்கே பிடிப்போம், அங்கே லைன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டு சென்டர் லைன் போட்டுக்கலாம். சென்டர் லைன் போட்டு இங்கே அதே அளவுக்கு 1/4 inch பிடிப்போம் இல்லைங்களா? ஸோ இங்கேயும் இந்த பக்கம் ஒரு 1/4 inchல ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுங்க இதை மட்டும் நடுவில் கட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல டாட் பிடிப்போமோ அந்த டாட்டை அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ண முடியலன்னா அதை கட் பண்ணி அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேப்பரில் தான் அதை செய்யணும். இது செஞ்சுட்டு தான் நீங்கள் துணியில் வச்சு கட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணியாச்சா? இங்கே இருக்க டாட்டை நான் இப்போ ஃபோல்ட் பண்ணோன்னே என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே கேப் வருது பார்த்தீங்களா? அந்த டாட் அங்கே மேனிப்புலேட் ஆகி வருது. இதுதான் அதனுடைய மீனிங். இதனுடைய டாட் என்ன ஆயிடுச்சு, நமக்கு இங்கே மேனிப்புலேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அவ்வளோ ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு, நீங்கள் வந்து இது ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம சுடிதாருக்கு இல்லை ஃப்ராக்குக்கு, அம்பர்லா ஃப்ராக்கு, இந்த மாதிரி நம்ம தைக்கக்கூடிய என்ன ஃப்ராக்காக இருந்தாலும் சரி, அனார்கலி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாடலில் வந்து நம்ம அழகாக வந்து அவங்களுக்கு தைச்சு ஃபிட்டிங்காக நம்ம கொடுக்கலாம். நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த டாட் மேனிப்புலேஷன் மெத்தடில் நம்ம தைச்சோம்னா. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபோல்ட் பண்ணி ஒட்டிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதனுடைய கேப்பு இந்த கேப் இது ரெண்டு என்ன ஆச்சுன்னா மேனிப்புலேட் ஆகி நமக்கு இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இது ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுவே கட் பண்ணணும். இதில் நம்ம கொஞ்சம் தையலுக்கு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இதுதான் நமக்கு இப்போ பேட்டர்ன் பீஸ். இந்த பேட்டர்ன் பீஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் பேக் பீஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பேக் பீஸு சேம் சைஸு, ஹேண்ட் ஸ்லீவு எல்லாமே உங்களுக்கு சேம் தான். இந்த ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் பேட்டர்ன் போட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் துணியில் நேர் கட்டிங்கே வச்சுக்கலாம். நேர் கட்டிங் வச்சு நீங்கள் இதை இப்படியே வச்சு நீங்கள் இந்த துணியை கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை இது ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த துணியில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இது 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி தையல் போடுவோம். ஓகேங்களா? இந்த இதெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணதான், இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே தைக்கல. இங்கே மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி தையல் போடுவோம். அந்த தையல் பதிலாக நான் ஸ்டாப்லர் பின் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சிங்கிள் டாட் மட்டும் தான் நம்ம இங்கே தைக்கிறோம். சிங்கிள் டாட் நம்ம தைச்சோன்னே நமக்கு இங்கே என்ன கிடைக்குது பார்த்திங்கன்னா பாருங்கள், அழகாக நமக்கு இந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைச்சிருச்சு. நம்ம தைக்க போகிறது இந்த சிங்கிள் டாட் தான். இதெல்லாம் நமக்கு ப்ளைனாக தான் வரப்போகுது. ஏன்னா துணியில் நம்ம அப்படியே தான் வச்சு கட் பண்ண போகிறோம். பேப்பரில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இங்கே தான் நம்ம இந்த இடம் நமக்கு ஃபோல்டிங் தெரியும். நமக்கு துணியில் அந்த இடம் ஃபோல்ட் பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே தான் நம்ம வச்சு கட் பண்ணுறோம். இப்போ இந்த இடம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தைச்சிருவோம். இப்போ இங்கே மட்டும்தான் டாட் உங்களுக்கு விசிபிளாக தெரியும், இந்த பக்கம் தெரியாது. இந்த டாட்டுமே நீங்கள் லைனிங் துணியில் உள்பக்கமாக தைச்சு அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயும் உள்பக்கமாக தைச்சு 2ஐயும் ஜாயின் பண்ணி திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்கள் உள்ளேயும் வந்து இன்விசிபிள் தையல் மாதிரி நம்ம வந்து தெரியாமல் கொடுக்கலாம். Thank you for watching this channel.